வீட்டிலேயே பால் வாங்கி காய்ச்சி தயார் பண்ண 5 லிட்டர் கெட்டி தயிர், 10 கிலோ வெல்லம், 1/2 கிலோ கல் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இல்லை இந்த மாதிரி உருண்டை வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பொடிச்சு பயன்படுத்தலாம். இந்த கேனில் 5 லிட்டர் கொக்கோ கான் இருக்குது, அதை தான் பயன்படுத்த போகிறோம். இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ரம்மில் நம்ம 150 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லமும் தயிரும் சேர்க்குறோம். அடுத்து 1/2 கிலோ கல்லுப்பையும் சேர்த்துருக்கோம். இது கூட 5 லிட்டர் கொக்கோ கான் சேர்த்துருக்கோம். சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் அவ்வளோதான். அடுத்து ஒரு சுத்தமான குச்சியை எடுத்து நாம இந்த கலவையை நல்லா கலந்து விடணும். நாங்க ஒரு மூங்கில் குச்சியை பயன்படுத்தி இருக்கோம். இப்போ இந்த கலவையை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த ட்ரம்மை ஒரு நல்ல காட்டன் துணியால மூடி நல்ல டைட்டா கட்டி வெயில் இல்லாத நிழலான இடத்துல வைக்கணும். 7 நாள் இந்த கலவையை காலையிலயும் சாயங்காலமும் நல்லா கலந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரியே கட்டி வைக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் இந்த கலவையை நாங்க எப்படி மரங்களுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.